80வது சுதந்திர தின விழாவுக்கு வருகை இருந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கொடியை யூஸ்வலாக ஒரு சீனியர் பர்சன் எப்பவுமே ஏற்றுவாங்க. இன்னைக்கு எங்கள் அப்பா தான் இருக்குல்ல சீனியர் பர்சன் அப்படின்னு அவரை இன்னைக்கு கொடி ஏற்ற சொல்லியிருக்கோம். அதாவது இன்னைக்கு சுதந்திரம் வாங்கி 80 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு இந்த 80 வருஷம் கழிச்சு நமக்கு எல்லாமே புது துணி வாங்கினாலே கொஞ்ச நாள்ல பழசாயிடும். அதே போல் சுதந்திரமும் இப்போ பழசாயிடுச்சு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது என்னன்னே தெரியாது. நாங்கள்லாம் ஸ்கூலில் படிக்கும் போதாவது நாட்டுப்பற்றை பற்றி நிறைய பேசுவாங்க. ஆனால் இன்னைக்கு அது என்னன்னே இவங்களுக்கெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு. ஸோ பொதுவாக இது குழந்தைங்களுக்காக, இளைய தலைமுறைக்காக எதுக்காக சுதந்திரத்தை இவ்வளோ போற்றி பாராட்டுறோன்னு 80 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச விஷயத்த நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு லெட்டர் கூட உங்களால் போட முடியாது. ஒரு கம்யூனிகேஷன் நீங்கள் பண்ணால் கூட அவங்க கிழிச்சு படித்து பார்த்துட்டு தான் திருப்பி அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு சுயமாக நம்ம நாட்டு பிரஜைகளுக்கு எதுவுமே கிடையாது. இதை விட ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டரை பற்றியோ சீஃப் மினிஸ்டரை பற்றியோ கூட நம்ம என்ன வேணாலும் ஒரு கருத்து சொல்லலாம். ஆனால் கண்ணியமான கருத்தாக சொல்லலாம். அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்கள் எதிர்த்து பேசிட்டீங்க அப்படின்னா உங்களை தூக்கிலே போட்டுருவாங்க, கொன்னே போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு நிலையிலிருந்து வாங்கினதுனால தான் இந்த சுதந்திரத்தை இவ்வளவு போற்றி பாராட்டுறோம். ரெண்டாவது விஷயம் நாட்டுப்பற்று அப்படிங்கிறது நமக்கு இருக்கு இல்லை அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எப்போ நாட்டுப்பற்றை பற்றி தெரியுங்களா? ஒரு 10 பேர் போய் வெளிநாட்டில் போய் மாட்டிக்கிட்டாங்க. அங்கேருந்து வர்றதுக்கே வழி இல்லை. இன்னைக்கெல்லாம் நிறைய வார் நடந்துட்டு இருக்கு, சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த நாடுலாம் போய் மாட்டிக்கிறாங்க. அங்கெல்லாம் திரும்பி கொண்டு வர்றதுக்கு இந்தியன் சிட்டிசன், இந்திய பிரஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருந்தா போதும். இங்கிருந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி அவங்கள திருப்பி கொண்டு வராங்க. அவங்கனால நாட்டுக்கு ஏதாவது கிடைக்குமானா எதுவுமே கிடைக்காது. ஆனா என்னதுங்க, இந்தியன் சிட்டிசன், இந்த நாட்டோட பிரஜை அப்படிங்கிற ஒரே ஒரு பேர் மட்டும்தான். அதுதான் நாட்டுக்காக நம்ம திரும்பி செய்ய வேண்டிய கடமை. என்ன ஒரு இது இருந்தாலும் எந்த ஒரு சமயத்திலையும் நம்ம நாட்டை விட்டு கொடுக்கவே கூடாது. அது எங்கேயா இருந்தாலும் சரி. இன்னைக்கு வெளிநாட்டில் போய் பல பேர் பல விஷயம் பேசலாம். இன்னைக்கு அமெரிக்கா அப்படி இருக்கு, வெளிநாடுகள் இப்படி இருக்கு, இன்னும் இந்தியா குப்பையா இருக்கு அப்படின்லாம் பேசலாம். இந்தியாவில் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு எல்லாம் பேசலாம். ஆனால் எங்கேயுமே என்னதுங்க, நம்மளோட நாடை நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. அதை கண்டிப்பாக குழந்தைங்க, யங் ஜென்ரேஷன் தயவு செஞ்சு நினைவு. சுதந்திரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் சரியா? இப்பெல்லாம் நீங்கள்லாம் சுதந்திரமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த சுதந்திரம் பறிக்கப்படும் போது தான் அதோட வலி என்ன, வேதனை என்னன்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியுது. நம்ம டாபிக் பேச வேண்டாமா? என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியுது. உங்களுக்கெல்லாம் டயபெட்டிஸ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணி நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிட்டு நம்ம உடம்பு வெயிட் ஆயிடுச்சு, இல்லை மற்ற தொந்தரவுகள்லாம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னதுங்க, நீங்களும் ஒரு கைதி மாதிரி தான், ஜெயிலில் அடித்த மாதிரி. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் சாப்பிட்டாகணும். வேற மாற்றியெல்லாம் சாப்பிட முடியாது. மாற்றி சாப்பிட்டா உங்களுக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால் என்னது, இப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரம், நமக்கு வேணுங்கிற உணவு கிடைக்குது, எவ்வளோ வேணாலும் கிடைக்குது. ஆனால் அதை ரைட்டான அளவில் சரியான நேரத்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். இது ஏன் ரொம்ப முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது யூத் சரியா? இளம் தலைமுறையில் தான் அதிகமாக இருக்காங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடம்பை கரெக்டாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் இந்தியாவோட ஃபியூச்சர். நாளைக்கு இப்போ இருக்கிற தலைமுறை எல்லாமே ஹெல்த்தை பார்த்துக்காம வியாதி வந்துருச்சு அப்படின்னா யாராவது போய் நின்று சண்டை போட முடியுமா? பார்டரில் நின்று எல்லாருமே வியாதிஸ்தான் இருந்தால் யாராவது போய் சண்டை போட முடியுமா? இல்லை யாராவது போய் வேலை செஞ்சு இந்தியா உயர்த்த முடியுமா? இது எல்லாத்துக்கும் என்ன முக்கியம்? ஆரோக்கியம் முக்கியம். ஸோ உங்களோட ஆரோக்கியம் இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கே முக்கியம். ஸோ இந்த மெசேஜ் நான் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, 80th இண்டிபெண்டன்ஸ் டேல சொல்ற ஒரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, நாட்டுப்பற்று ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குழந்தைங்க தயவு செஞ்சு அந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே இந்த மாதிரி நம்ம நாட்டுப்பற்றை காட்டக்கூடிய மிக குறைவான வாய்ப்புகள் தான் இருக்குது. அன்னைக்கு கண்டிப்பாக அதை உணரணும். ரெண்டாவது, உங்களோட சுதந்திரத்தை நீங்கள் போற்றி பாராட்டணும். எந்த விதத்துலன்னா, சரியான உணவுகள் எடுத்து
உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைய தலைமுறை நாளைய இந்தியாவை இன்னும் வளமாக்கலாம். வளமாயிட்டே இருக்கு, இன்னும் வளமாக்கி ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு இது ஒன்னே ஒண்ணுதான் வாய்ப்பு. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நாளைக்கு கூட வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு சைக்கிளிங் ரேலி நடக்குது, 40 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர். எதுக்காக அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குறதுக்கு. இன்னைக்கு வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து எல்லா பக்கம் ஊடுருவி போயிடுச்சு. இதை யாரு தடுக்க முடியும்னா கவர்மெண்ட் தடுக்கணும், தடுக்காது அதெல்லாம் வேற விஷயம். என்னதான் கவர்மெண்ட் முயற்சி பண்ணாலும் நம்ம வந்து அதுக்கு வந்து இதா இருக்கணும். ட்ரக்கை எக்காரணத்து கொண்டும் நம்ம எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுக்கணும். ரெண்டாவது, யாராவது எடுத்துட்டாங்க இல்லை நமக்கு தெரிஞ்சு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். யார் அதை சப்ளை பண்றாங்களோ, இன்னைக்கு நிறைய வந்து நீங்க எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னே தெரியாத அளவுக்கு வந்து ரொம்ப சேஃபான போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆப் எல்லாம் இருக்கு. அது மூலமா உங்களுக்கு தகவல் கிடைச்சா கூட அந்த தகவலை நீங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமா இருக்கும். நாளைக்கு கூட வந்து நம்ம கமிஷனர் தான் வந்து அதை வந்து இது பண்ணி வைக்க போறாங்க, அந்த ரேலியை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்க போறாங்க. ஸோ ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்குற கடமை கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தரோட கையில இருக்கு. ஸோ தயவு செஞ்சு இளம் தலைமுறையினர் இந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியே வரணும். இந்த 80th இண்டிபெண்டன்ஸ் டேல இந்த மெசேஜஸை தயவு செஞ்சு எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம்.